சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் இப்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இப்பவே அனைத்து தொகுதிகளுக்கும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அனைத்து தொகுதிகளுக்கும் அவராகவே சென்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவருடைய பிரச்சாரத்தை செய்ய போறாராம். அதன் முதற்கட்டமாக கோவையிலிருந்து இன்று தனது அரசியல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. மேலும் ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் 33 மாவட்டங்களுக்கு சென்று அரசியல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக 200 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் 200 தொகுதிகளும் நாம் வென்றே ஆக வேண்டும் என்று நிர்வாகிகிட்ட சொல்லியிருந்தார். ஆனால் கண்டிப்பாக 200 தொகுதிகள் என்ன, எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட அவருக்கு கிடைக்காது என எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு வராரு. மேலும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றியடையுமா இல்லை அதிமுகவுக்கு வெற்றி கனி கிடைக்குமா என்கின்ற குழப்பங்களும் இப்போ மக்கள் மத்தியில் இருந்து கொண்டு தான் இருக்குது. நாம் 2 கட்சிகள் என்று பார்க்கக்கூடாது. இந்த முறை 3 கட்சிகள், அதாவது டிவிகே, விஜய் அவர்கள் ஆரம்பித்த டிவிகே கட்சியும் இப்போ பயங்கரமான போட்டியில் இருக்குது. மேலும் யாரோடையும் கூட்டணி வைக்காம கண்டிப்பாக இந்த தடவை தனித்து தான் போட்டியிடுவேன் என விஜய் சொல்லியிருக்காரு. அதனால் 2006ஆம் ஆண்டு விஜயகாந்த் எப்படி தன் பக்கம் 10% ஓட்டு வச்சுட்டு இருந்தாரோ அதே போல தான் இப்போ விஜய் அவர்களும் அவர் பக்கம் கண்டிப்பாக 20-30% மேலே ஓட்டுகளை வச்சுருக்காரு. இதன் மூலமாக கண்டிப்பாக அவருடைய வெற்றி என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. மேலும் அவருடைய கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா கூட்டணி அமைகிற கட்சி கண்டிப்பாக வெற்றி அடையும், முதலமைச்சராக மாறுவாங்க என சொல்லப்படுது. ஆனால் விஜய் அவர்கள் யார் கூடயும் கூட்டணி வைக்காமல் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஓட்டுகள் பிரிய அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இதன் மூலமாக ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டிருக்கு. யார் இந்த முறை முதலமைச்சராக மாறுவாங்கன்றது இப்போ மிக பெரும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்து வருது. மேலும் அதிமுகவுடைய மூத்த அமைச்சர்களான, அதாவது மாஜி அமைச்சர்களான ஜெயக்குமார், சண்முகம் இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டாலின் தான் திமுகவோட கடைசி அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் இருப்பார், அதன் மீது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கட்சியே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுக கண்டிப்பாக இந்த முறை வெற்றி கனியை பறிச்சாங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக டிவிகே தலைவர் விஜய் தான் இருப்பார் எனவும் திமுக கண்டிப்பாக இருக்க மாட்டார் எனவும் சொல்லியிருக்காங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.